சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார பத்தி தெரிஞ்சதுனால? அஞ்சலிய பத்தியா? அஞ்சலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாருமா சேர்ந்து அந்த கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்றதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. அதனாலதான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். அப்பா, அஞ்சலிக்கு உங்களுக்கு என்னப்பா சம்பந்தம்? நீங்க என்ன திடீர்னு அஞ்சலி பத்தி இப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது நாம பக்கத்துல இருந்து பார்த்துதான் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அவ மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது அவ ஒரு கேடு கட்டவன். அப்பா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேச எப்படி மனசு வரும் உங்களுக்கு? நீங்க அப்பாங்கிறதுனால அவங்களை இப்படி பேசினதுக்கு மன்னிச்சு விடுறவங்கள. என்ன மகேஷ், நீயும் ஒரு கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அவங்கள கொலைகாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அஞ்சலி கொலை பண்ணாங்கங்கிறத நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, நீங்க பாத்தீங்களா? சும்மா யாரோ சொன்னதை வச்சு கண்மூடித்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. உங்களால முடிஞ்சா இங்க இருங்க, இல்லனா இப்பவே கிளம்புங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம அஞ்சலி மேல இப்படி பழி போட்டுட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ள, அப்பா இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு அவர் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆண்டி, எந்த ஆதாரமும் இல்லாம அடுத்தவங்க மேல இப்படி பழி போடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? இதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். அஞ்சலி தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்தானு எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? எதுக்காக அவங்க பாய்சனை கலக்கணும்? கவியை எதுக்கு அவங்க கொல்ல நினைக்க போறாங்க? அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு இதனால ஏதாவது பெனிஃபிட், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அவங்கதான் பண்ணிருப்பாங்கன்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப யாராவது ஒருத்தராவது சொல்லுங்க, எதுக்காக அஞ்சலி கவி கூல் ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலக்கணும்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு நேரம் அவங்கதான் பண்ணிருப்பாங்கன்னு அடிச்சு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அது காரணம் சொல்லுங்க. கேட்டதுக்கு யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. காரணம் இல்லாம யாரையும் கார்னர் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விஷயத்தை வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம அஞ்சலியை சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.